அண்ணா சிங்காரவேலுன்னா விசுவோட அரட்டை அரங்கத்திற்கு ஆரம்ப காலத்தில் பயிற்சி கொடுத்து ஆட்களை சேர்த்தவர்கள். பாம்பேயில் நம்ம ராமச்சந்திரன் ஐயா தலைமையில் ஏப்ரல் 12 சண்முகானந்தா ஹாலில் அவை நிறைந்து குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் போகுது ஆண்களா பெண்களான்னு ஒரு பட்டிமன்றம். அதில் நீங்கள் சொன்னது ஒன்று சொல்லணும். உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்கள் கிஃப்ட்டு கொடுத்தீங்கள்ல, அதுக்கு சொல்லியே ஆகணும். வி வெல்கம் அண்ணா சிங்காரவேல். வாமா ப்ளீஸ். அண்ணா சிங்காரவேலு அவர்கள் உங்களை நிஜமாகவே வயிறு குளிங்க சிரிக்க வைப்பார். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடக்கும். அப்புறம் மணிகண்டன் பேசுவார், இறுதியாக பாரதி கிருஷ்ணகுமார் பேசுவார். தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. 6 மாத உழைப்பு, புரிஞ்சுனீங்களா? தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. ஓவர் டு அண்ணா சிங்காரவேல். மகிழ்ச்சியான இடத்தில் நாம் வாழ ஆசைப்படுவதை விட நாம் இருக்கும் இடத்தை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வது தான் உன்னதமான வாழ்க்கை. அந்த வகையில் மிகச்சிறப்பாக இந்த நகைச்சுவை மன்ற ஆண்டு விழாவை 43வது ஆண்டு அப்படின்னு சொன்னாலே 2 தலைமுறைக்கான புத்துணர்ச்சியை தந்து கொண்டிருக்கிற இந்த சர்வதேச நகைச்சுவை மன்றத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் உங்கள் கைதட்டல் மூலமாக என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே அவங்க பாரதி பாஸ்கர் மேடத்துக்கு பிறகு பேசுகிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம். அதாவது சுனாமிலேயே ஸ்விம்மிங் போகிற மாதிரி. ஏன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் ஒரு பட்டிமன்றம் பண்ணோம். ஆன்லைனில் தானே, வீட்டில் இருந்து பட்டிமன்றம் பண்ணோம். அப்போ கொரோனாவில் ஒரு பட்டிமன்றம், நான் வீட்டில் இருந்து அப்படி ஒரு பட்டிமன்றம் பண்ணேன். இந்த நேரத்தில் எது சரியானது, சும்மா இருப்பதா சுதாரிப்பாக இருப்பதா அப்படின்னு ஒரு தலைப்பில். அதில் பாரதியை பற்றி, மகாகவியை பற்றி ஒரு செய்தி நான் சொல்லியிருந்தேன். யாரோ பேசியிருக்காங்க, இது எவ்வளோ பேர் கேட்டிருக்க போகிறாங்கன்னு இல்லாமல் எனக்கு ஃபோன் செய்து அதில் ஒரு திருத்தத்தை எனக்கு கொடுத்தாங்க. ஒரு இந்த விஷயம் போயிடக்கூடாது, இதை நீங்கள் கொஞ்சம் மாற்றி சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு திருத்தத்தை சொன்னாங்க. உண்மையிலே இந்த நேரத்தில் அவங்களுக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க, நான் இயக்குனர் விசு கூட இருந்தேன் அப்படின்னு. ஒரு பேச்சாளராக போன என்ன, பேச்சாளர்களை தேர்வு செய்யக்கூடிய குழுவில் அவரோட இருந்தேன். எனக்கு தாலி எடுத்து திருமணம் பண்ணி வச்சதும் அவர் தான். என்னுடைய ஞானகுரு இயக்குனர் விசு அவர்கள் தான். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கு பிறகு நிறைய தொலைக்காட்சியில் பேச்சரங்க நிகழ்ச்சிகள், குறிப்பாக சொல்லணுன்னா TN சேசன் அவர்களை வச்சு கூட நாளும் நமதேன்னு கூட ஒரு நிகழ்ச்சி நடத்தணும், பேச்சரங்கம். அப்படி சரியாக சொல்லணுன்னா இந்த 25 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 1,25,000 பேச்சாளர்களுடைய பேச்சை நான் கேட்டிருக்கேன். இதை கூட நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசுகிறது கஷ்டமா கேட்குறது கஷ்டமானு என்கிட்ட கேட்டால் நல்லா தெரியும். கேட்குறது தான் கஷ்டங்கிறதுனால உங்களுடைய சூழல் உணர்ந்து பேசுவேன் அப்படிங்கிற உத்தரவாதத்தையும் முன்னாலே கொடுத்துக்கிறேன். உண்மையிலே அப்படியே அதாவது சினிமாவை தான் சொல்லுவாங்க, அரங்கம் நிறைந்த காட்சின்னு சொல்கிற மாதிரி அரங்கம் நிறைந்த ஒரு நிகழ்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொதுவாக கேட்டு கைதட்டுற கூட்டத்தை தான் அதிகமாக நாங்கள் பார்த்துருக்கோம். பேச்சாளர்கள் கேட்டு கைதட்டுற கூட்டம், ஆனால் கைதட்டி கேட்குற கூட்டத்தை இங்கே பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நிறைவாக இருக்குது. ஏன்னா திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் தான் சொல்லுவார், ஒரு பேச்சுன்னா எப்படி இருக்கணுமா, பார்க்க வந்த ரசிகர்களை கட்டி போடணுமா, பேசி முடிச்சோன்னா எல்லாரும் சேர்ந்து பேச்சாளரை கட்டி போடக்கூடாதுங்குவார். இது நிறைய முன்னுதாரணங்களை சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே எனக்கு இந்த மேடையில் பிடித்த விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயம், ஐயா சேகரன் அவர்கள் கூப்பிடும் போதே இந்த பேச்சாளர்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உண்மையிலேயே பேச்சுலகத்தினுடைய பேர் ஆளுமை கொண்ட பேச்சாளர்கள் இந்த மேடையில் இருக்கிறது, அவங்க கூட நானும் பேசுகிறது எனக்கு கிடைச்ச உண்மையிலேயே மிகப்பெரிய வாய்ப்பு. அவங்கள பற்றி நான் ஒரே வரியில் சொல்லணுன்னு, திருவாளர் மணிகண்டன் அவர்கள் சிரிக்க வைத்து சிந்திக்க வைக்கக்கூடியவர். நம்ம பாரதி மேடம் அவர்கள் சிந்திக்க வைத்து சிரிக்க வைக்கக்கூடியவங்க. நம்முடைய பாரதி கிருஷ்ணகுமார் அண்ணன் சிந்திக்க வைத்து சிந்திக்க வைக்கக்கூடியவர். இவங்க கூட பேசுகிறது இன்னும் உலகம் முழுக்க சுற்றி இருக்காங்க, பல நாடுகள். எனக்கு தெரிஞ்சு பாரதி பாஸ்கர் மேடம்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 நாடுகளுக்கு மேலேயாவது போயிட்டு வந்திருப்பாங்க. உண்மையிலேயே தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் நானும் சிங்கப்பூர் போனேன், அதையும் சொல்லிடணும், அது ஒரு விளம்பரம் தானே. அப்படி போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் என் கூட முத்துசாமின்னு ஒருத்தன் படித்தான், 7வது வரைக்கும் படித்தான். இப்போவும் 7வது தான் படிச்சிருக்கான், அது வேறு விஷயம். அவனை யதார்த்தமாக ரோட்டில் பார்த்தேன். சரி நம்ம சிங்கப்பூர் போகிறத அவன்கிட்ட சொல்லலாம்ல, நம்ம கூட படித்தவன் தானே, முத்துசாமி நான் சிங்கப்பூர் போகிறேன் அப்படின்னேன். அப்போ வர்றதுக்கு 2 வருஷம் ஆகும்ல அப்படின்னா, இல்லைடா 4 நாளில் வந்துடுவேன் அப்படின்னு. அது எப்படி 4 நாளில் வருவேன், நான் 2 வருஷம் பர்மிட்டில் போயிட்டு வந்தேன், நீ எப்படி 4 நாளில் வருவேன்னு கேட்டான். நான் சொன்னேன், பாரு நீ வேலைக்காக போனேன்,
நான் பேசுகிறதுக்காக போகிறேன்னே. அதுக்கு அவன் சொன்னான், வேலை பார்க்க போகிற இடத்துல தொண்ணன்னு பேசினா 4 நாளில் திருப்பி தான் விடுவாங்கன்னு. கடைசி வரைக்கும் எனக்கு அவனுக்கு புரிய வைக்கவே முடியலை. அது வேறு. ஆனால் இந்த மாதிரி ஒரு சபையில் பேசுகிறதுங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா. பொதுவாக பேச்சாளர்கள்லாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எங்கே வேணால் பேசிடலாம், எங்கே வேணாலும் பேசுகிறதுங்கிறத ஒவ்வொரு சிரமங்கள் இருக்குது. பொதுவாக கல்யாண வீட்டில் பேசுகிறதுங்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு பொதுவாக பதிவு பண்ணுவாங்க. ஏன் கல்யாண வீட்டில் பேசுகிறது ஈஸினா, நம்ம பேச்ச யாரும் கேட்க போகிறதில்ல, அது வேறு விஷயம். நம்ம திருக்குறளை தப்பாக சொன்னால் கூட ஏன் தப்புன்னு கேட்க போகிறாங்களா? கேட்டால் தானே கேட்பாங்க. உண்மையிலே சமீபத்தில் என்னுடைய நண்பனுடைய அண்ணன் பையன் கல்யாணங்க, மணமக்களை வாழ்த்தி என்னை பேச கூப்பிட்டாங்க. நான் சந்தோஷமாக ஒத்துக்கிட்டேன். போய் 25 நிமிஷம் பேசினேங்க. மணமக்களை வாழ்த்தி 25 நிமிஷம் பேசினேன். போன மாதம் யதார்த்தமாக பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் அந்த மாப்பிள்ளையை பார்க்குறேன், கோச்சிக்கிட்டு திரும்பிட்டு போகிறான். என்னடான்னு கேட்குறேன், ஏன் என் கல்யாணத்துக்கு வரலைங்கிறாங்க. அவனை வாழ்த்தி தான் 25 நிமிஷம் பேசியிருக்கேன். அப்படி கேட்காத இடத்துல எல்லாம் பேசியிருக்கோம். கேட்குற இடத்துல எப்படி பேசணும்? உண்மையிலேயே இந்த சபைக்கு நான் ஒரு நன்றி சொல்லணும். அப்படின்னா இது உண்மையிலே நகைச்சுவை மன்றமான எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. 140 பேருக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. சாதனையாளர்களுக்கு, மிகச்சிறந்த நாடக கலைஞர்களுக்கு விருது கொடுக்குறாங்க, கல்வி உதவி கொடுக்குறாங்க, மருத்துவ உதவி கொடுக்குறாங்க. உண்மையிலே ஒரு குட்டி அரசாங்கத்தை இந்த சர்வதேச நகைச்சுவை மன்றம் நடத்தி கொண்டிருக்கிறதோ அப்படின்னு உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. குறிப்பாக நம்முடைய மரியாதைக்குரிய சேகரன் ஐயா அவர்களுக்கும், கண்ணன் சார் அவர்கள் உள்ளிட்ட, சீதாராமன் சார் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும், அந்த நகைச்சுவை மன்றத்தை சார்ந்த அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் ஒரு நல்ல கைதட்டலை கொடுத்துடலாம். இங்கே வந்திருக்கிற ஒருத்தரையும் நான் பேர் சொல்லி நன்றி சொல்லணும். குறிப்பாக ஐயா சிவகாசி ராமச்சந்திரன் சார் வந்திருக்காங்க. நிறைய நண்பர்கள், நிறைய உண்மையிலே பெரிய ஆளுமைகள், இங்கே உட்காரக்கூடிய அத்தனை தகுதி படைத்த பெரிய மனிதர்கள் வந்திருக்கீங்க. நான் எல்லார் பேரையும் சொல்ல முடியாத சூழல் தான். இருந்தாலும் மீண்டும் அத்தனை பேருக்கு மீண்டும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு விஷயம் சொல்கிறேன், சரியாக இருந்தால் கை தட்டுங்க, இல்லைன்னா வேண்டாம். ஏன்னா இப்போ காலம் மாறிடுச்சுங்கிறதுனால பொதுவாக எனக்கு தெரிஞ்சு இந்த செல்ஃபோன் எல்லார் கைக்கும் வந்தது 2003க்கு பிறகு தான். அதுக்கு முன்னால் எல்லார் கையிலையும் செல்ஃபோன் கிடையாது. ஏன் தெரியுங்களா? 2003 ஆகஸ்ட்டுக்கு பிறகு தான் ஃபோன் வந்தாலும் காசு, ஃபோன் பண்ணாலும் காசு. 2003 ஆகஸ்ட் முன்னால் வரைக்கும் அவுட் கோயிங் இன்கமிங் ரெண்டுக்கு 8 ரூபா பிடிச்சிருவான். நீங்கள் 2003 ஆகஸ்ட்டுக்கு பிறகு தான் இல்லை, நாம் ஃபோன் பண்ணால் தான் காசு, நமக்கு ஃபோன் வந்தால் காசு இல்லைங்கிற பிறகு எல்லார் கையிலையும் செல்ஃபோன். அப்படியே கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். 2003 அந்த காலகட்டத்தில் யாருக்காவது ஃபோன் வந்தால் காதில் எடுத்து வச்சுட்டு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நேரில் பேசிக்கலாம், நேரில் பேசிக்கலாம், நேரில் பேசிக்கலாம்னாங்க. இப்போ யாரையாவது நேரில் பார்த்தா அப்புறமா ஃபோனில் பேசிக்கலாம், அப்புறமா ஃபோனில் பேசிக்கலாம். ஏங்க நின்று பேச நேரம் இல்லாத அளவுக்கு அப்படி என்ன வாழ்க்கையில் அப்படி என்ன தான் வேலைன்னு நமக்கு தெரியல. சில பேரெல்லாம் பாருங்களேன், எனக்கு டென்ஷனே கிடையாது சார், டென்ஷனே கிடையாது அப்படின்னு டென்ஷன் ஆகிடுறான். இன்னும் சில பேரை பாருங்கள், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சார், வாழ்க்கையில் எல்லா கடமையும் முடிச்சுட்டு எந்த பிரச்சனை கிடையாது அப்படின்னு நம்மகிட்ட பிரச்சனை பண்ணுறான். ஒரு பெரியவருங்க, ஒரு 85 வயசு இருக்கும், என்னை பார்த்து சொன்னார், இந்த வாழ்க்கையில் நம்ம செத்த பிறகு சொர்க்கத்துக்கு போகிறோம், நரகத்துக்கு போகிறோம்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் பொய்யா. நம்ம செத்த பிறகு சொர்க்கத்துக்கு போகிறோம், நரகத்துக்கு போகிறோங்கிறதெல்லாம் பொய்யா. நம்ம ஏற்கனவே வாழ்ந்து முடிச்சு இப்போ நரகத்துக்கு வந்திருக்கோமா? நம்ம வாழ்ந்துட்டோமா? ஏற்கனவே வந்திருக்க தான் நரகன்னார். வாழ்க்கையில் அவ்வளோ தேவையில்லாத. எனக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் உண்மையிலே கேட்டாங்க என்கிட்ட, எங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்காரு, வந்து கேட்ட, இந்த தம்பி இந்த டிவியில் விளம்பரம் வருது, இந்த கருங்காலி மாலைன்னு ஒரு விளம்பரம் வருது, அதை போட்டுக்கிட்டால் எல்லா பிரச்சனையும் தீர்மாம்ல, புள்ள பிரச்சனை, பொண்டாட்டி பிரச்சனை, கடன் பிரச்சனை. நான் சொன்னேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நானும் விளம்பரத்தை பார்த்தேன், அது கொஞ்சம் எவ்வளவுன்னு விசாரிங்களேன்னாரு. நான் அந்த ஃபோன் நம்பரை பார்த்து விசாரித்தேன், ஏங்க அது எவ்வளவுன்னு. 80,000 ரூபா சொன்னாங்க. நான் அந்த ஆளை கூப்பிட்டு சொன்னேன் 80,000மான்னு. அதுக்கு அந்த ஆள் சொன்னால் என் பிரச்சனையே 10,000 ரூபா தான், இதை வாங்கி இன்னும் ஒரு 70,000 கடங்காரன் ஆகணுமான்னா. இப்போ நமக்கு பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? அந்த இஎம்ஐன்னு ஒன்று வந்த பிறகு எனக்கு தெரிஞ்சு சின்னம்மை பெரியம்மையை விட இப்போ இஎம்ஐ தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. உண்மையில நம்ம நிறைய நேரம் சிரிக்க மறக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய பிரச்சனைகள். இயல்பான வாழ்க்கையை மறந்துட்டு வந்துடுறீங்களா? இந்த நகைச்சுவை மன்றத்தினுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? நாம இயல்பாக இருக்கணும், அவ்வளோதானே. நான் ஒரு புள்ளி விவரம் படித்தேன். இந்தியாவிலேயே அதிகமான நகைச்சுவை, உலகத்திலேயே அதிகமான நகைச்சுவை புத்தகம் விற்கிறது இந்தியாவில் தானா. அது கீழே இன்னொரு புள்ளி விவரம் போட்டிருக்கான், உலகத்திலேயே மிகவும் நகைச்சுவை உணர்வு குறைவானவர்கள் இந்தியர்கள். எனக்கு ஒன்றும் புரியலை, படிச்சுவிட்டு மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிறோமான்னு தெரியல எனக்கு. ஆனால் சிரிக்கிறதுல உள்ள சந்தோஷம் என்ன தெரியுங்களா? இயல்பாக நகைச்சுவை உணர்வு இருக்கிறவங்களுக்குள்ள பெரிய சந்தோஷம் என்ன தெரியுங்களா? சிரிக்கும் முகத்திற்கு சிரிப்பவர்களுக்குள் சோகம் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது, அப்படி தானே? சிரிக்கிறவங்களுக்கெல்லாம் உள்ளுக்குள்ள சோகம் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் அந்த சோகத்தை எதிர்கொள்ளும் வல்லமை அவர்களுக்கு இருக்கும். அதான் சிரிப்பு தரக்கூடியது. பொதுவாக ஒருத்தன் ஒரு கிராமத்துக்கு போயிருக்கான். அந்த கிராமத்துக்கு போனோன்னே பொதுவாக அட்ரஸ் கேட்போம்ல, அது மாதிரி ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டிருக்கான் கிராமத்தில், சார் இந்த ஊர் எப்படி சார் அப்படின்னு இருக்கான். அதுக்கு அந்த ஆள் சொல்லியிருக்கான், அது உன் வாயை பொறுத்து, இது நல்ல ஊரா கெட்ட ஊரான்னு அது உன் வாயை பொறுத்து.
நாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ அப்படித்தான வார்த்தை. அது மேடைக்கு மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையில் கூட நம்ம பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு வாய்ப்பை தரும், வாழ்க்கையை தரும். எல்லா இடத்துலையும் நம்ம சொல்கிற ஒரு வார்த்தை தானங்க பிரச்சனை ஆகிறது. நீங்கள் வாழ்க்கை சில விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். எனக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் நான் மாணவனாக இருந்த காலம், நீங்கள்லாம் மாணவனாக எப்படி நம்ம வாழ்க்கை அன்றைக்கி எப்படி போச்சுன்னு சின்ன சின்ன விஷயங்களை யோசிச்சு பாருங்களேன். நம்ம பல சில இதெல்லாம் நினைக்கும் போது அன்னைக்கு நமக்கு ஒரு கடினமாக இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி நமக்கு நகைச்சுவையாக மாறி போகும். இன்றைக்கி இயல்பான ஒரு விஷயங்கள். எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது, 5-6 வயசில் நல்லா பாட்டு பாடி விளையாடுவோம். அப்படி தானே? பசங்களோட சக நண்பர்களோட பாட்டு பாடி விளையாடுவோம். இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் 5 வயசில் பாடினது. அடடா அடடா அண்ணாமலை, அண்ணாந்து பார்த்தா ஒன்றுமில்லை, போக போக ஜவுளி கடை, போய் பார்த்தா இட்லி கடை, இட்லிக்கு சட்னிக்கு சண்டை வந்துச்சான், 10 காசு டீ போய் வலிக்கி விட்டுச்சான். எப்போ நான் 5 வயசில் பாடினது. இன்றைக்கெல்லாம் மாணவர்கள் ஏதாவது பசங்க, நம்ம வீட்டு பசங்க பாடுறாங்களா, பாட விடுறோமா? ஒரு அம்மா சொல்லுது, என் புள்ள கையில் செல்லை கொடுத்துட்டா போதும், என்ன சொன்னாலும் கேட்பான், செல்லை மட்டும் கையில் கொடுத்துட்டா போதும். இப்போ கேட்பான், அப்புறம் வைப்பான் பெரிய ஆப்பா. இன்னைக்கு மாறிடுச்சுங்க, இயல்புங்கிறது மாறிடுச்சுல்ல. என் கூட ஒருத்தன் படித்தான், 10வது படிக்கும் போது, வெங்கடேசன் ஒருத்தன். அவனுக்கு கவிதைன்னா என்னன்னே தெரியாது. இந்த பொம்பளை பிள்ளைங்களை கிண்டல் பண்ணி செருப்படி வாங்கிட்டு வருவான். ஆனால் அவனுக்கு பேர் என்ன தெரியுங்களா? வெண்பா வெங்கடேசன். என்னடா அது, இவனுக்கும் கவிதைக்கும் சம்மந்தமே கிடையாது. பொம்பளை பிள்ளையை கிண்டல் பண்ணி செருப்படி வாங்கிட்டு வரவனுக்கு வெண்பா வெங்கடேசனா காரணம் இருக்குது. இந்த வெண்பாவுனுடைய இலக்கணம் என்ன தெரியுங்களா? நம்ம அண்ணனுக்கு தெரியும், பாரதிகிருஷ்ணமார் அண்ணனுக்கு தெரியும். வெண்பாவுடைய இலக்கணம் என்ன தெரியுங்களா? செப்பலோசை மிகுந்து வரும், அதான் வெண்பா. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பொதுவாக எனக்கு இன்னொரு விஷயம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க. பாரதி மேடம் அழகாக அந்த கண்ணதாசனை பற்றி சொன்னபோது எனக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது. அப்படிலாம் பாட்டு பாடி விளையாடுவோங்க. பாடல் அது ஒரு உச்சரிப்பு, அது ஒரு மனப்பாட சக்தியை தரும். எனக்கெல்லாம் அப்படி அந்த மாதிரிலாம் இருக்காங்களா பசங்கன்னு தெரியல, எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. அது அந்தாச்சரின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு விட்ட வரியிலேருந்து தொடங்கணும், அப்படி இருக்கும். உண்மையில் மரியாதைக்குரிய நம்முடைய சிட்டி யூனியன் பேங்கினுடைய சிஇஓ அவர்களுக்கு, விஜய் ஆனந்த் சாருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க, சொல்ல மறந்துட்டேன். அவங்களுக்குள்ள ஒரு அதிகாரியாக இருக்கிற அவங்களுக்குள்ள இப்படி ஒரு ஆளுமை திறன் இருக்கும், இவ்வளோ இயல்பாக நகைச்சுவை திறன் இருக்குங்கிறத நான் யோசிச்சு பார்க்கல. அப்படியெல்லாம் பாடியிருக்கோம். இந்த அந்தாச்சரின்னு ஒரு பாட்டு விட்ட இடத்துலேருந்து பாடுவோம் தெரியுங்களா? காலத்தை வென்றவன் நீ வருவா என நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா கைய வச்சா அது ராங்கா போனால் போகட்டும் போகுதே போகுதே, என் பைங்கிலி வானிலே தேனில் ஆடுதே பாடும் நிலாவே தேன் கவிதை அரங்கேறும் நேரம் வந்தாச்சு நல்ல யோகம். 100 பாட்டு பாடுவோம். அப்போ அப்படியெல்லாம் இருந்தோங்க. அப்படி ஒரு வாழ்க்கை முறை இருந்ததா இல்லையா? இன்னைக்கு நான் உண்மையில் தஞ்சாவூர்காரன், நான் தஞ்சை டெல்டா மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். பொதுவாக இயல்பாகவே நம்ம வாழ்க்கை எப்படி தெரியுங்களா ஆயிடுச்சு? இன்றைக்கெல்லாம் நல்லவனாக வாழ்கிறதே கஷ்டம் தெரியுங்களா? இந்த சூழலில் நம்ம நல்லவனாக இருக்கணும்னு ஆசைப்படுறதே இன்றைக்கி இருக்கிற சூழல் ரொம்ப சிரமமாக இருக்குது. ஒரு மன்னர் என்ன பண்ணாரா, இந்த நாட்டில் யாரையாவது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த மலை முகட்டில் ஒரு பேரை எழுதி வச்சுட்டு போங்கன்னாராம். இவர் மாறு வேஷத்தில் போயிருக்காரு, அவர் பேரை ஒருத்தன் உட்காந்து எழுதியிருக்கான். பின்னால் தொட்டு சொல்லியிருக்கேங்கவா, என் மன்னர் உனக்கு பிடிக்காதான்னு இருக்காரு. பிடிக்காது, எதுக்குன்னு கேட்டிருக்காரு. எல்லாரும் அவரை நல்லவன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் நல்லவன்னு சொல்கிறதுனாலேயே ஒருத்தரை பிடிக்காம போச்சு பார்த்தீங்களா? உண்மையில் நான் இப்போ அப்படிதான் சூழல். ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரன் ஓடி வந்து சொன்னான், சார் நேத்தானே நீங்கள் ஆடிக்கார் வாங்கினீங்க 2 கோடிக்கு, வாசலில் நிறுத்தி நின்றீங்கல்ல, ஒரு நாய் வந்து சிறுநீர் கழிக்குது சார் அது மேலே அப்படின்னு இருக்கான். அந்த ஆடிக்கார் ஓனர் ஒன்றுமே பதட்டப்படல. அப்படியா, என்ன சார் 2 கோடி ரூபா காரில் நாய் சிறுநீர், நாய்க்கு திரும்ப 2 கோடின்னு? அது மாதிரி தான் சில பேர் நம்மளை மதிக்க மாட்டான். அவனை தெரிஞ்சுக்கணும், நம்ம மதிப்பு அந்த நாய்க்கு தெரியலைன்னு நினச்சிக்கணும், அவ்வளோதான். நிறைய விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம இயல்பு போயிருங்க. ஏன் இது இப்படி நடக்குது? ரொம்ப நம்ம வேலைகள் நம்ம சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும் தெரியுங்களா? நாமளாக இருந்தாலே போதும், பல வெற்றிகள் நம்மளை தேடி வரும். இன்றைக்கி வாழ்க்கையில் ஜெயித்தவங்க, இங்கே விருது வாங்குறவங்க, வாழ்க்கையில் எப்படின்னு கேட்டால் இயல்பை மாற்றிக்காதவங்க, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற இயல்பை மாற்றிக்காதவங்க. நான் சொன்ன மாதிரி நான் தஞ்சை மாவட்டத்துக்காரன். பொதுவாக தஞ்சை மாவட்டத்தில் திட்டும் போது கூட அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா வார்த்தைகளை ரொம்ப பக்குவமாக திட்டுவாங்க. உங்கள் வீட்டில் பசுமாடு பால் கறக்க, உங்கள் தலையில் இடி விழுகலாம் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் இப்போ உங்கள் வீட்டில் பசுமாடு பால் கறக்க, உங்கள் வீட்டில் தங்க விளைய, அப்படியெல்லாம் பெரியவங்க திட்டிருக்காங்க. திட்டும் போது கூட பாசிட்டிவாக சொல்லுவாங்கல்ல, நெகட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டாங்க. அப்படியான வார்த்தைகள் பொதுவாக சோழ நாடு சோறு உடைத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த காலத்தில் ஒருத்தன் வந்து கேட்டானா, சார் எங்கே சார் இங்கே சோறு விற்கும்னு கேட்டிருக்கான்.
அந்த ஆள் சொல்லியிருக்கான் தொண்டையில் விற்கும்னு இருக்கான். கிண்டல் பண்ணாதையா, நான் ஒன்றும் கிண்டல்லாம் பண்ணலை. சோறு இங்கே விற்காது, ஏன்னா இங்கே எல்லா வீட்லேயும் விளையுது அரிசி, அதனால் இங்கே சோறு விற்க தொண்டை நாட்டில் தான் சோத்துக்கு பஞ்சம், தொண்டை நாட்டில் தான் சோறு விற்கும்னு இருக்கார். எப்படி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, மாற்றங்கள்ங்க. இன்னொன்று, பொதுவாக காக்கா கத்துனா விருந்தாளி வரும் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் போது இன்றைக்கி இருக்கிற தலைமுறை நம்ப மாட்டான். ஆனால் நிஜம் என்ன தெரியுங்களா, அது ஒரு விஞ்ஞானபூர்வமாகவே உண்மைங்க. காக்கா கத்துனா விருந்தாளி வருங்கிறது யதார்த்தமான உண்மை. ஏன் தெரியுங்களா, நம்ம கண்டுபிடிச்ச சமீபத்தில் சிந்துவெளி சமவெளியாக இருக்கட்டும், கீழடியாக இருக்கட்டும், கண்டுபிடிச்ச ஒரு செப்பேட்டில் ஒரு படகுல போகிற மாதிரி, ஒரு மீனவன் போகிற மாதிரி அப்படி கையை அப்படி தூக்குற மாதிரி இருக்கும், மேலே ஒரு பறவை பறந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த மீனவர்கள் கடலுக்குள்ளே போகும்போது என்ன பண்ணுவாங்களாம், ஒரு 5-6 காக்காவை எடுத்துகிட்டு போவாங்களா. நான் சொல்கிறது 100 வருஷத்துக்கு முன்னால். இப்போல்லாம் செல்ஃபோன் இருக்குது, செல்ஃபோனு கடலுக்குள்ளே போயிட்டால் சிக்னல் கிடைக்காது. அப்படி உள்ளே போனோன்னே வழி தவறிட்டாங்கன்னு என்ன பண்ணுவாங்களாம், இந்த கூண்டுக்குள்ளே இருக்கிற ஒரு காக்காவை எடுத்து மேலே பறக்க விடுவாங்களாம். இந்த காக்கா கடல் மேல் பறக்காத ஒரே பறவை அப்படின்னா காக்கா தான். இப்போ சிங்கப்பூரில் காகம் இல்லைங்கிறாங்கல்ல, இங்கேருந்து பறந்து போயிருக்கலாம்ல. காகம் கடலுக்கு மேலே பறக்காது. இப்போ அந்த காக்காய் தூக்கி போட்டோன்னா அது எது பக்கமாக கரை இருக்கோ அந்த பக்கம் போகுமா. இந்த திசை தெரியாத அந்த படகுல போகிறவன் அந்த மீனவன், ஓ காக்கா இந்த பக்கம் தான் போகுது, அப்போ கரை பக்கத்தில் இருக்குன்னு நினச்சி அது போகும்போது அந்த கரையில் நிற்கிற ஒருத்தி பார்த்துட்டு காக்கா பறந்து வரதை பார்த்துட்டு சொல்லலாம், அப்போ யாரோ விருந்தாளி வருவாங்க அப்படின்னு அந்த பெண்ணு நினச்சது தான் காக்கா கத்துனா விருந்தாளி வரும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்ச வார்த்தைங்க. நிறைய உண்மை அவங்க சாருக்காக அவங்க சொன்னாங்க. நாங்கள் பேசின ஒரு விஷயம், பொதுவாக வாழ்க்கை அப்படி தானே. மனைவிக்கு கிஃப்ட் கொடுத்த ஒரு விஷயத்த சொன்னாங்க. நான் என்னை பற்றி எப்போவுமே நான் சொல்கிறது உண்டு. என்னுடைய பிறந்த நாள் வந்து ஆகஸ்ட் 15. நான் நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன். வர்ற சுதந்திர தினத்தன்னைக்கு பிறந்தேன். என் பிறந்த நாளை இந்தியாவே கொண்டாடும். நான் கல்யாணம் பண்ணது எப்போ தெரியுங்களா, ஆகஸ்ட் 18. வாங்கின சுதந்திரத்தை 3 நாளில் திருப்பி கொடுத்தது நான் தான். உண்மையில் பொதுவாக மனைவிக்கு பிறந்த நாளுக்கு பரிசு கொடுக்குறதெல்லாம் இப்போ தானேங்க. நம்ம தாத்தா காலத்தில் அப்படி கொடுத்தாங்களா, மனைவிக்கு பிறந்த நாள்னு பரிசு கொடுத்தாங்களா? இப்போல்லாம் பரிசு கொடுக்கணும். பொதுவாக மனைவியோட பிறந்த நாளை ஞாபகம் வச்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். நீங்கள் யாராவது மனைவியோட பிறந்த நாளை மறக்காமல் இருக்கணும்னு என்ன தெரியுங்களா பண்ணணும், ஒரு தடவை மறந்து பாருங்கள், அப்புறம் மறக்க மாட்டீங்க. ஒருத்தன் போய் சொன்னான் மனைவிகிட்ட, உன் பிறந்த நாளுக்கு நான் எதுவுமே வாங்கிட்டு வரல. ஏன் தெரியுமா, நானே ஒரு கிஃப்ட்டு, கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு, நானே ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு வெளில வந்தால் சட்டை கிழிஞ்சிருந்தது. பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டால் என்னடா சட்டை கிழிஞ்சிருக்குன்னா, இல்லை என் பொண்டாட்டி கிஃப்ட்டை பிரித்து பார்த்துட்டான் இருக்கான். போதுமா சார்? நீங்கள் கண்ணதாசன் இதுக்கு பதில் அவர் சொல்லியிருப்பாருங்க. நிச்சயதாம்பலம்னு ஒரு படம், சிவாஜி கணேசனும் ஜமுனாவும் நடிச்சிருப்பாங்க. அதில் முதல் திருமண நாள் சிவாஜி கணேசன் கையில் ஒன்றுமே இருக்காது. பொதுவாக திருமண நாளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்ல மனைவிக்கு, 5 வயசாக இருக்குது, ஒன்றுமே இருக்காது. ஒன்றுமே இல்லைன்னு மனைவிகிட்ட அவரால் சொல்ல முடியாது. மனைவிக்கு தெரிஞ்சிருக்கு புருஷனால் ஒன்றுமே வாங்கி கொடுக்க முடியாது, சிவாஜி கையில் ஒன்றும் இல்லை, ஆனாலும் அதை சொல்லவும் முடியாது. பரவாயில்ல, இப்படி ஒரு சூழலில் கண்ணதாசன் பாடுவார். மனைவியினுடைய வார்த்தையில் கண்ணதாசன் பாடுற மாதிரி அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மங்கள குங்குமம் போதும், சிறு மலரும் மனமும் போதும், பொங்கிடும் புன்னகை போதும், மனம் திருநாள் மணநாள் காணும் அப்படின்னு கண்ணதாசன் சொல்லியிருப்பார். மாலை சூடும் மணநாள் இளமங்கையின் வாழ்வில் திருநாள், அப்படி தான் ஆரம்பிக்கும் அந்த பாட்டு. ஆனால் அன்னைக்கு இருந்த காலம்லாம் வேறு, இன்றைக்கெல்லாம் சூழல் வேறு. நான் கூட இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. நான் பொதுவாக அந்த கல்யாணமாகாத இளைஞர்களுக்காக சொல்லுவேன், பொதுவாக இனிமேல் இந்த பொண்ணு பார்க்கணும்னா ஜாதகம்லாம் பார்க்காதீங்க. பொண்ணு ஜாதகம் மாப்பிள்ளை ஜாதகம்னு எடுத்து வச்சு 8 பொருத்தம் 9 பொருத்தம் 10 பொருத்தம் இருக்குன்னா 10 நாளில் சண்டை போட்டு கோர்ட்டில் நிற்கிறான். இனிமேல் அந்த ஜாதகத்தை வாங்குங்க, 8ஆம் அடித்து 14ஆம் அடித்து 24ஆம் அடித்து பொட்டுக்குள்ளே வச்சுருங்க. அப்புறம் எப்படி ஜாதகம் பார்க்குறது? நான் ஒன்று சொல்கிறேன், காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறணும். நான் சொன்னது சரியானதான் கை தட்டுங்க. இதான் பொண்ணு இதான் மாப்பிள்ளைன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பொண்ணோட செல்ஃபோனை வாங்குங்க, மாப்பிள்ளையோட செல்ஃபோனை வாங்குங்க, 2க்கும் பொருத்தம் பாருங்கள். இல்லை நான் இன்னும் புரிகிற மாதிரி சொல்லட்டுங்களா, 3 பொருத்தம் இருந்தால் போதும். இது பொண்ணோட செல்ஃபோன், இது மாப்பிள்ளையோட செல்ஃபோன். பொண்ணு வச்சுருக்க செல்ஃபோன் 1.5 லட்சம் ரூபாய், மாப்பிள்ளை வச்சுருக்கிறது 15,000 ரூபாய். சேருமா அது ஊதாரியாக இருக்குது. 2வது பொருத்தம் பேரை எப்படி பதிவு பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். பேரை கமலா, விமலா, சுரேஷ், ரமேஷ்னு பேரை முழுசாக பதிவு பண்ணியிருக்காங்களா, லல்லு லல்லு ஜில்லு ஜிம்மி கெம்மி அப்படின்னு பேர் இருக்கான்னு பார்த்தா வண்டி எங்கேயோ முட்டிக்கு நிற்குதுன்னு அர்த்தம். 3வது பொருத்தம் முக்கியமான பொருத்தம், அந்த 1 வருஷத்தில் 2 பேரும் நம்பரை மாற்றாமல் இருக்காங்களா, ஒரு தடவை கூட நம்பரை மாற்றலையா, கவலைப்படாதீங்க, யோசிக்காதீங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். காலம் அப்படி மாறி போச்சுங்க. உண்மையிலே இன்றைக்கி நிறைய பிரச்சனை சொல்கிறோம். எனக்கு பொதுவாக ஒருத்தன் வந்து மனைவி கேட்டால் புருஷன்ட்ட, ஏங்க பொதுவாக அந்த பெண்கள் வந்து பிரச்சனையே இருக்கிறதில்ல, ஆண்களுக்கு தான் நிறைய கல்யாணம் பண்ண பிறகு
புருஷனுக்கு தான் பிரச்சனை நிறையா இருக்குது, பொண்டாட்டிங்களுக்கு பிரச்சனையே இல்லையேன்னு புருஷன் ஒரே வரையில் சொன்னான். எந்த பொண்டாட்டிக்கும் பொண்டாட்டி கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் ஒருத்தர் பாடியே காட்டினான், எந்த புருஷனும் நல்ல புருஷன்தான், கல்யாணம் ஆகையிலே அவன் நல்லவனாவதும் கெட்டவனாவதும் பொண்டாட்டி அமைவதிலே, பொண்டாட்டி அமைவதிலே அப்படின்னா. நீங்கள் சமீபத்தில் ஒரு வார்த்தை படித்தேன், எனக்கு ஒரு ஆச்சரியமான வார்த்தை. பொதுவாக விவாகரத்துங்கிற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், டைவர்ஸ். சைலண்ட் டைவர்ஸ்னு ஒரு வார்த்தையை படித்தேங்க. சமீப காலமாக ஒரே வீட்டுக்குள்ளே இருப்பாங்களாம் கணவன் மனைவி, ஆனால் பேசிக்க மாட்டாங்களாம். ஒன்றா இருப்பாங்களாம், ஒரே வீட்டுக்குள்ளே இருப்பாங்களாம், ஆனால் பேசிக்க மாட்டாங்களாம். என்னன்னு கேட்டால் பொருளாதாரம், ஒருத்தர் சம்பாதிக்கிறாங்க ஒருத்தர் சம்பாதிக்கலை, இல்லை குழந்தைங்களுக்காக ஊருக்காக உறவுக்காக ஒன்று சேர்ந்துருக்கோங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை. 10 நிமிஷம் மனம் விட்டு பேசினா பிரச்சனை தீர்ந்து போயிருங்க. 5 வருஷமாக ஒரே வீட்டுக்குள்ளே ஏதோ சைலண்ட் டைவர்ஸ்னு பிரிஞ்சு வாழாமல் ஆனால் ஒன்றா சேர்ந்து எல்லாருக்கும் ஊருக்காக அப்படி இருக்கிற ஒரு வாழ்க்கைங்கிறது நம்ம தமிழ் கலாச்சாரமே இல்லை. இன்னைக்கு எப்படி மாறி போயிட்டு இருக்கு நம்ம கலாச்சாரம்? எப்படி தெரியுங்களா? கல்யாணம் பண்ணி வாழ்ந்து பார்த்தது நம்ம கலாச்சாரம். இன்னைக்கெல்லாம் வாழ்ந்து பார்த்துட்டு கல்யாணம் பண்ணுறாங்களே, இது எப்படிங்க நம்ம கலாச்சாரமாக மாறும்? அதை விட ஒரே ஒரு விஷயம் என்னை சேர்த்து சொல்கிறேன். பொதுவாக அந்த கல்யாணம் பண்ணி 40 வயசுக்கு மேலே இருக்கிற ஆண்கள் கொஞ்சம் சம்பாரிச்சிட்டா போதும். 40 வயசுக்கு மேலே கொஞ்சம் சம்பாரிச்சிட்டா போதும் ஆண்கள். என்னை சேர்த்துக்கிறேன். எங்கள் அப்பா அம்மா என் கூட தான் இருக்காங்க, எங்கள் அப்பா அம்மா என் கூட தான் இருக்கேன்னு சொல்லிக்கிறதுல ஒரு நான் என்ன கேட்குறேன், யாரை பெற்றா? எங்கள் அப்பா அம்மா கூட தான் நான் இருக்கேன்னு சொல்லி பழகணுங்க. ஏதோ சம்பாதிக்க சொன்னால் ஏதோ இவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு இவங்க பிச்சை போகிற மாதிரி, எங்கள் அப்பா அம்மா என் கூட தான் இருக்காங்க. அதில் என்ன பெருமை? நிறைய மாற்றங்களை பார்க்குறோம். நான் ரெண்டு செய்தியை சொல்லி நிறைவாக சொல்லி நான் முடிக்கிறேங்க. பொதுவாக நமக்கான சந்தோஷங்கள் எங்கே இருக்கும்? நான் ஏற்கனவே சொன்னேன், நாம் இயல்பாக இருந்தால் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம்னு ஒரு வார்த்தை சொன்னேன். பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு குழந்தை மனம் வேணும், சந்தோஷத்துக்கு ஒரு குழந்தையாகவே மாறிட்டா நமக்கு இன்னும் சந்தோஷம் இருக்கிறதுங்க. சமீபத்தில் நான் ஒரு குறும்படம் பார்த்தேன். அது ஒரு 2 நிமிஷம் தான் அந்த குறும்படம். அதை சொன்னால் உங்களுக்கு புரியும். ஒரு குழந்தை மனம் ஏன் வேணும்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு. ஒரு கணவன் மனைவி கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆச்சுங்க, அவங்களுக்கு குழந்தையே இல்லை. 2 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. மருத்துவர்கள் எவ்வளோ சிகிச்சை, எவ்வளோ ஊருக்கு போனோம், நம்ம குழந்தையே பிறக்கலை, என்ன பண்ணலாம், குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு ஒரு இடத்துல போய் பேசி ஒரு 3 வயசு பெண் குழந்தைய தத்தெடுக்கிறாங்க. தத்தெடுத்துட்டு வந்து முறைப்படி தத்தெடுத்துட்டு வந்து வீட்டுக்கு வர்றாங்க. சந்தோஷமாக அந்த குழந்தை அப்பா அம்மான்னு கூப்பிடுது, சந்தோஷமாக இருக்குது. திடீர்னு பாருங்கள் அந்த குழந்தை வந்த சந்தோஷத்தை என்ன அதிசயமோ தெரியல, அந்த அம்மா கருதரிக்கிறா, அவள் கர்ப்பமாயிடுறா. 10 மாதம் கழிச்சு அவளுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறகுது. இந்த பிள்ளைக்கு 4 வயசு ஆகிடுச்சு, வீட்டில் இன்னொரு ஆம்பளை பிள்ளை. அப்போ தான் மனைவி புருஷனை கூப்பிட்டு சொன்னாராங்க, பாருங்கள் நமக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு, என்னதான் இருந்தாலும் வளர வளர நம்ம குழந்தை மேலே இருக்கிற பாசம் இந்த வெளியிலேருந்து நம்ம தத்தெடுத்துட்டு வந்தோமே அந்த குழந்தை மேலே இருக்குமான்னு சந்தேகம் தாங்க. நாளைக்கு நம்ம ஏதாவது அந்த குழந்தைய கொஞ்சம் குறைச்சி பாசத்தை காட்டினா அந்த குழந்தை வருத்தப்படும்ல, என்னடி செய்யலான்னு நான் புருஷன். இந்த குழந்தைய அதே இடத்துல கொண்டு விட்டு வந்துடலாங்க, நமக்கு தான் குழந்தை பிறந்துருச்சுல்ல, அதே அனாதை விடுதில்லை, அதை கொண்டு விட்டு வந்துடலாம் அப்படின்னு பேசணுன்னா 2 பேருக்கும் சரின்னு பட்டுது. அந்த குழந்தைய கொண்டு போய் மறுபடியும் அதே இடத்துல விட்டுட்டு இவங்க வர்றாங்க. 2 வருஷம் கழித்து பாருங்கள், எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய கொடிய நோயில் இவங்களுடைய ஆம்பளை பிள்ளை இறந்து போகுதுங்க. மறுபடியும் உட்காந்து அழுகிறாங்க, பேசுகிறாங்க, டாக்டர்கிட்ட போகிறாங்க. டாக்டர் இனிமேல் உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறார். என்ன செய்யலான்னு மறுபடியும் உட்காந்து பேசி எந்த குழந்தைய நம்ம திரும்ப கொண்டு வந்து விட்டுட்டு வந்தோமோ அந்த பெண் குழந்தைய அதையே மறுபடியும் தத்தெடுத்து வளர்க்கலான்னு சொல்லிட்டு நேராக அதே ஆசிரமத்துக்கு போகிறாங்க. பேசுகிறாங்க, அவங்களும் சம்மதம் கொடுக்குறாங்க. அதோட பெண் குழந்தையோட பேரை சொல்லி கூப்பிட்றாங்கங்க. இவங்க 2 பேரும் இப்படி நிற்கிறாங்க, அந்த குழந்தை பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. அந்த குழந்தை ஓடி வந்து 2 பேர் காலையும் பிடிச்சிட்டு அப்பா அம்மா நல்லா இருக்கீங்களா, தம்பி நல்லா இருக்கானான்னு கேட்குதுங்க. அதோடு முடியுது. அந்த குழந்தை மனசு நம்மக்கிட்ட இருந்தால் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்குங்கிறதுக்கு வாழ்க்கையில் நம்ம அப்படி தானே சொல்லுவோம். நம்மக்கிட்டலாம் கேட்டால் எந்த பருவத்துக்கு போகணுன்னு கேட்டால் அந்த பருவத்துக்கு தானே போகணும்னு சொல்லுவோம். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். பொதுவாக ஒரு குறள் என்ன திருக்குறளை சொல்லாமல் நிறைவு செய்யக்கூடாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஏன் பூகம்பம் வருதுங்கிறத அவர் தான் கரெக்டாக சொன்னார். திருவள்ளுவர் தான் கரெக்டாக சொன்னார், உளவியல் ரீதியாக சொன்னார். முன்னாலெல்லாம் பூகம்பம் வந்து சீனாவில் வரும், ரஷ்யாவில் வருங்கிறதெல்லாம் பார்த்தா இப்போ நம்ம பக்கத்து ஊர்லேயே வருது பூகம்பம். அதுக்கு காரணம் அவர் தாங்க சொன்னார், உளவியல் ரீதியா. சான்றவர் சான்றாமை குன்றின் 2 நிலந்தான் தாங்காது மண்ணோ பொறை. என்றைக்கு படித்தவர்கள் கூட சான்றவர்கள் கூட தவறு செய்ய ஆரம்பிக்கிறார்களோ அன்றைக்கு இந்த பூமி தாங்காது குலுங்கும் அப்படின்னார். அதனால தான் பாரதி சொன்னா, செம்மையெல்லாம் பாலாகி கொடுமையெல்லாம் இன்னைக்கு அரியணை அறமாகிற காலத்தில் இருக்கமேன்னு வருத்தப்பட்டார். ஒரே ஒரு இந்த கதையோட நிறைவு செய்கிறேன், ஏன்னா இதுக்கு பொருத்தமாக இருக்குங்கிறதுனால. ஒரு பெரிய பாலம் கட்டுறதுக்காக முடிவு பண்ணாங்களாங்க.
இந்த பாலம் கட்டுறதுக்கு எவ்வளவு ஆகும்னு உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பொறியாளர்கள்லாம் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. பெரிய பாலம், அங்கேருந்து ரஷ்யாக்காரனை சீனாக்காரனை கூப்பிட்டுருக்காங்க. இந்த பாலம் கட்டணும்னா என்ன ஆகும், ஒரு இது கொடு, பட்டியல் கொடுன்னொன்னே சீனாக்காரன் பார்த்துட்டு இது எப்படியும் ஒரு 300 கோடி ஆகும்னு இருக்கான். சரி நீ ஒதுங்கி நின்று, அடுத்தது அமெரிக்காக்காரன் இங்கே வா, எவ்வளோ ஆகும்னு இருக்கான், 600 கோடின்னு இருக்கான். எது சீனாக்காரன் 300 கோடி தான்டா சொன்னான், 600 கோடி. எனக்கு நிறைய வேலை இருக்குது, நிறைய ஆயுதம்லாம் வாங்கணும், நிறைய வேலையெல்லாம் இருக்குது, அதனால் 600 கோடி ஆகும். சரி ரைட்டு. இப்போ நம்மளால் கூப்பிட்டான், நம்மள்னா யாரை வேணால் மனசில் வச்சிங்க, கூப்பிட்டு எவ்வளோ ஆகும்னு இருக்கான். 900 கோடி சொல்லியிருக்காங்க. என்னையா 900 கோடி? ஒன்றும் இல்லை, 900 கோடியை வாங்கு கவர்மெண்ட்லேருந்து, 300 நீ வச்சுக்க, 300 நான் வச்சுக்கிறேன், 300 சீனாக்காரன்ட்ட கொடுத்தா கட்டி கொடுத்துட போகிறான். இப்படியே பேசி பழகின ஆள்கள் தானே நாம். வாழ்க்கையில் இந்த நகைச்சுவை அப்படி சிரிச்ச முகத்தோடு இருக்கீங்க. பொதுவாக நகைச்சுவை என்பது ஒரு தொற்று நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒருத்தர்லேருந்து ஒருத்தர் பரவுறது தான் தொற்று நோய். ஆனால் பல தொற்று நோய் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த நோய் வரணுங்கிறதுக்காகவே ஒரு நகைச்சுவை பண்ணுறோம். இந்த தொற்று நோய் எல்லாருக்கும் வரணுங்கிறதுக்காகவே ஒரு நகைச்சுவை பண்ணுறோம். இந்த தொற்று நோய் எல்லாருக்கும் வந்தால் என்ன நடக்கும்? இந்த நகைச்சுவை என்கிற தொற்று நோய் எல்லாருக்கும் வந்தால் என்ன நடக்கும்? அவர்களுக்கு எப்படி அடையாளம்? இந்த தொற்று நோய் வந்தவர்களுடைய அடையாளம் எது? அவர்கள் எப்போதும் உற்சாகமாக இருப்பார்கள். அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று ஆராய்ச்சி செய்ய மாட்டார்கள். அன்றைய வேலையை அன்றைக்கே செய்வார்கள். இந்த தொற்று நோய் உங்களுக்கெல்லாம் பரவட்டும், இன்னும் சிறப்பானதொரு தொடர்ந்து இந்த விழாக்கள் நடக்கட்டும். அற்புதமான பேச்சாளர்களுக்கு உற்சாகம் கொடுக்கக்கூடிய அற்புதமான இந்த பார்வையாளர் கிடைப்பது ஒரு வரம். உங்களுக்கு மீண்டும் என்னுடைய சிறப்பான நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.